வணக்கம் பிள்ளைகளே. நான் இன்று உங்களுக்காக முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்லப் போகிறேன். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு நாள் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு ஓட்டப்போட்டி நடத்த முடிவு செய்தன. இந்த போட்டிக்கு பெயர் போட்டது முயலும் ஆமையும் என்று. அனைவரும் சிரித்தார்கள். ஆமை வெல்லுமா என்று கேட்டு கேலி கிண்டல் அடித்தார்கள். போட்டி தொடங்கியது. முயல் வேகமாக ஓடி பாதியிலேயே நின்று ஓய்வு எடுத்தது. ஆமையால் நம்மை வெற்றி கொள்ள முடியுமா என்று நினைத்தது. ஆமை இன்னும் தொலைவில்தான் இருக்கும் என்று நினைத்து ஒரு தளத்திலே மரத்தின் அடியில் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை மெதுவாகவும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துச் சென்றது. முடிவில் முயல் விழிக்கும்போது ஆமை இலக்கை அடைந்திருந்தது. அந்த நாள் ஆமை வென்றது. முயல் வருந்தினாலும் தன் தவறை உணர்ந்தது. அது தீர்மானித்தது, இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று. மீண்டும் மறுநாள் போட்டி நடந்தது. இந்த முறை முயல் நிறுத்தாமல் ஓடியது. அது வெற்றி இலக்கை அடைந்து வென்றது. அந்த நாள் விலங்குகள் எல்லாம் கைத்தட்டின, ஏனெனில் இருவரும் தங்களது முயற்சியால் வெற்றியை பெற்றிருந்தனர். அப்போது அருகில் இருந்த ஒரு சிறிய நரி கேட்டது, அப்போ முயலாமை என்னவாயிற்று என்று மான் புன்னகையுடன் சொன்னது. முயலாமை எப்போதுமே தோல்விதான் நண்பா என்று. முயன்றால் ஒரு நாள் வெல்லலாம், ஆனால் முயலாதவர் ஏற்கனவே தோற்றவர் ஆவார். வெற்றியை பெற வேகமல்ல முக்கியம், முயற்சிதான் முக்கியம். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை எப்போதுமே வெல்லாது. நன்றி.